மன்மதன் ரதி பூஜை. திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் உள்ள சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாண்டிய நாயக்கர் மன்னர்களால் இந்த கோயில் திருப்பணி செய்யப்பட்டது. முதலாக பாண்டிய மன்னர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டு திருப்பணி நடந்துள்ளது. தொடர்ந்து வந்த நாயக்க மன்னர்களும் கோவிலை மேலும் சீரமைத்து திருப்பணிகளை செய்துள்ளனர். தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் குடகனாறு அருகே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கலைநயமிக்க சிற்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இவை 16ஆம் நூற்றாண்டு கோயில் என்பதற்கு ஆதாரமாகவும் உள்ளன. கோயில் முன்பு கொடிமரத்தை தொடர்ந்து ராஜகோபுரம் உள்ளது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் 8 கால் மண்டபம் 4 கால் மண்டபம் அமைந்துள்ளன. பிஸ்வக்சேனர், தும்பி கையாழ்வார், ஹயகிரீவர், தன்வந்திரி, லட்சுமி நரசிம்மர், ஆண்டாள், ருக்மணி, சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி, ஆஞ்சநேயர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், கருடாழ்வார் சந்நிதிகள் அடுத்தடுத்து கோயிலின் உள்ளே அமைந்துள்ளன. கோயில் உள்பிரகாரத்தில் 4 மூலைகளிலும் மகாவிஷ்ணு, யோக நரசிம்மர், மணவாள மாமுனிவர், ராமானுஜர் சந்நிதிகள் உள்ளன. முன் மண்டபத்தில் விநாயகர், விஷ்ணு, துர்க்கை நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். கோயில் கருவறை முன் ஜெய விஜய துவார பாலகர்கள் காவல் காக்க உள்ளே சவுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். சங்கநிதி பத்மநிதியுடன் கருவறைக்குள் இறைவி கல்யாண சவுந்தரவல்லி தாயார் காட்சியளிக்கிறார். கோயிலில் உள்ள 7 தூண்கள் ஒவ்வொன்றிலும் அகோர வீரபத்திரர், உலகளந்த பெருமாள், தில்லை காளி, மகாவிஷ்ணு என சிலைகள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை அப்போதைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகின்றன. மகா மண்டபம், அர்த்த மண்டபங்களுக்கு இடையே 2 இசைத்தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவையும் 16ஆம் நூற்றாண்டு பழமையை உணர்த்துகின்றன. மன்மதன் ரதி பூஜை. திருமணம் தடைபடுபவர்கள் கோயிலில் உள்ள மன்மதன் ரதி சிலைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வந்து பிரார்த்தனை செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேய்பிறை அஷ்டமி அன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட மக்கள் திரண்டு வருகின்றனர். கோயிலில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் சந்நிதி திறந்திருக்கும்.